ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி ஹோம். இது மண்டே மார்னிங் ஒரு 4:45 இருக்கும். செம்ம மழை. பார்த்திங்கன்னா பால்கனி ஃபுல்லாக அவ்வளோ நாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடு துடைக்கலான்றதுனால கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சாச்சு. சண்டே நைட்டே ஃபுல்லாக அடுப்புலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாம். ஸோ இனி வீடெல்லாம் பெருக்கி துடைக்கணும். ரித்துக்குட்டியெல்லாம் தூங்கிட்டுருக்கிறாரு. இப்போ தான் 4:45 ஆகுது. ஸோ நான் வீடெல்லாம் பெருக்கி துடைக்கணும். அவர் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா அவர் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக வீடெலாம் பெருக்கியாச்சு. அப்படியே பால்கனியெல்லாம் கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மண்ணாக இருந்தது. மழை பெஞ்சு ஃபுல்லாக தெரிச்சிருந்ததுங்களா, அதனால செம்ம மண். ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பால்கனியெல்லாம் கழுவி முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து மாப் போட்டுட்ருக்கேன். எல்லா மண்டேவும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொட்டீன் தான் இருக்கும். வீடு க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, சமைக்கிறது, சாமி கும்பிடுறது, இப்படியே நாள் ஃபுல்லாக ஓடணும். ரூமெல்லாம் துடைச்சிட்டு கிச்சன் ஹால்லாம் துடைக்கணும். அடுத்து ஃபுல்லாக ஹால்லாம் துடைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடியிலேருந்து எதோ உருண்டு வருது. குட்டி குட்டி பால்ஸு, கோழி குண்டெல்லாம் இருக்குது அடியிலேருந்து. பெருக்கும் போதெல்லாம் எதுவும் வரல. மாப் போடும்போது பேட்ரி கடியிலேருந்து எல்லாமே உருண்டு வருது. எல்லாம் துடைச்சி முடிச்சாச்சுங்க. ரித்துக்குட்டி எழுந்து வந்துட்டார். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் பாசிப்பயிறு வேக வச்சுருக்கேன். சப்பாத்தி ரோல் மாதிரி பாசிப்பயிறு வச்சு சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரித்துக்குட்டியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்து ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு தண்ணி காஞ்சிட்ருக்கு, குளிக்க வைக்கணும். இப்போ ரித்துக்குட்டியை வந்து குளிக்க வச்சுட்டு வந்துட்டேங்க. அவர் வந்து கொஞ்சம் நேரம் டப்புக்குள்ளே உட்காந்துட்ருப்பார். அந்த கேப்பில் வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து உருட்டிகிட்ருக்கேன். காலைல எழுந்தோடனே ரித்துக்குட்டி பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவார். குளிக்கிறது கூட வரல, இன்றைக்கி செம்மையாக பசிக்குதுமா அப்படின்ட்டு இருந்தான். இப்போ போய் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கிறாரு. நானும் சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பாசிப்பயிறு வந்து நல்லா குலைவாக வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி இப்போல்லாம் கொஞ்சம் அவரே வந்துட்டு ஜட்டி பனியன்லாம் போட்டுக்கிறான். யூனிஃபார்மும் கூட அவனே போட்டுக்கிறான். ஸோ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நமக்கு இல்லை. நம்மளை வந்து போடவே விட்டுறதில்ல. நானே பண்ணிப்பேம்மா, பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. பார்த்திங்கன்னா ஜட்டி பனியன்லாம் போட்டு வந்துட்டார். பனியன் வந்து உல்ட்டாவாக போட்டுக்கிட்டாரு. ஸோ இங்கே வந்து சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கு. பனியன்லாம் மாற்றி விட்டுட்டு கொடுக்கவும் சாப்பிட்டுட்ருக்குறாருங்க. ரித்துக்குட்டி சாப்பிட்ற கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்ருக்குறேன். அடுத்து பூஜை சாமான்லாம் கழுவி வைக்கணும். கொஞ்சம் டைம் இருக்குங்காட்டிக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ரித்துக்குட்டியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வந்து சாமி கும்பிட்ணும். சாமி கும்பிட்டுட்டு போகணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குங்காட்டிக்கும் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். எல்லாம் சாமியெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ரித்துக்குட்டியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். நானும் வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிட்ருக்கிறாருங்க. ஸோ எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து பூவும் போட்டுட்டு போயிட்டோன்னா வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
பூவெல்லாம் வச்சாச்சு. இன்னும் பூஜை சாமான்லாம் தேய்க்கணும். ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரித்துக்குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணுங்க. நான் வந்து பாசிப்பயிறு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையே வந்துட்டு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு உருட்டி கொடுத்துட்ருக்கேன். வந்து மேலே கொஞ்சம் ஆப்பிள் இருந்தது, ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நட்ஸ் கிடையாது, நட்ஸ்க்கு பதிலாக இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு கொடுத்துருக்குறேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் அவரோட பேக்கில் எடுத்து வச்சாச்சுங்க. வந்து ரித்துக்குட்டி வந்து ஃப்ளாக் பண்ணியிருந்தார். சும்மா முன்னாடி நாள் வந்துட்டு, அதாவது நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 15, இன்றைக்கி ஆகஸ்ட் 14. ஸோ நேற்றுக்கே இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூலில் பண்ணியிருந்தாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதை செஞ்சு கொடுத்து 2 பேர் சேர்ந்து தான் செஞ்சோம். அது கட் பண்ணி கொடுத்தா அவர் கலரில் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஸோ அவர் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடணும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி பவுடரும் அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுட்டு லெமன் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு, அப்படின்னா தான் இந்த செம்பு பாத்திரம்லாம் இருக்குது இல்லைங்களா, காப்பர்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த கரையெல்லாம் போயிடும். இதெல்லாம் கழுவி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போக்கப்பவே தொடச்சி வச்சிட்டோன்னா கொஞ்சம் அந்த சீக்கிரம் வந்து கருத்து போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் திரும்ப வாஷ் பண்ணுற வரைக்குமேவும். இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு பூஜை சாமானுக்கெல்லாம். நீ சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். மண்டே வந்துட்டு எப்போவும் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். சாதத்துக்கு ஒலை வச்சுட்டேன். முருங்கைக்காய் இருந்தது, ஸோ முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பாவக்காய் ஃப்ரையும் அவரைக்காய் பொரியலும் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பு கூடவே வந்து வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, தக்காளி, அப்புறமா வந்துட்டு சாம்பார் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து தீந்துருச்சு. ஸோ பெருங்காயம் வந்து நான் இதாக வாங்கி வச்சுக்க மாட்டேன், பவுடராக வாங்கி வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எனக்கு அந்த எல்ஜி பெருங்காயோட செட் ஆகலை அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அப்படியே இடிக்கல்ல வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக போட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் பிளேடெல்லாம் இதாகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். பவுட்ரு பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து வந்துட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து வணங்குற டைமுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாவக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ முருங்கைக்காய் போட்டு வணக்கி விட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கேன், வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து பருப்பு வெந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாகக்காயோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஃப்ரை பண்ண முடியும். சீடு இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதில் சீடெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கூடவே மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் போல் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஜூஸ்,
எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இங்கே வந்து பொரியலுக்கு அவரைக்காயும் கட் பண்ணி செஞ்சாச்சுங்க. பாவக்காயும் ஃப்ரை பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாதி கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். பாவக்காய் ஃப்ரை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பாவக்காய் வந்துட்டு இப்படி செஞ்சு கொடுத்தா செம்மையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரித்துக்குட்டியுமே விரும்பி சாப்பிடுவார். அடுத்து வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 15ங்கிறதுனால ஸ்கூலில் எல்லாம் குரூப் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்களாட்டிருக்குது. ஸோ அது முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ரித்துக்குட்டி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார். ஸோ இந்த டைமில் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். 1 வீக் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்றைக்கே வாங்கிடுறது. ஸோ ரித்துக்குட்டி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவார். நாங்கள் வந்து வேறு எந்த ஸ்நாக்ஸும் பெருசாக வாங்கிறது கிடையாது. ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லாமே அது இடத்துல எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றி வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிராஸ் பேம்பு, லக்கி பேம்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது ஒரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது நல்ல பெரிய செடியாக இருந்தது. சரி இது எப்படியாவது இது பண்ணி பார்ப்போம், ப்ராபகேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சின்ன சின்ன ஸ்டெம்ஸ் எல்லாம். அது 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு, ரூட்டே வரலையா. நான் கூட சரி காஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் ரூட்டெல்லாம் ஒரு 2 இதுலேருந்து வந்திருக்குது. நான் பெரிய செடியிலேருந்து கட் பண்ணதுலேயுமே வந்துட்டு நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ பாட்டில்ஸ் அப்புறம் வந்து பிளான்ட்ஸையும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். அங்கங்கே வந்து தூசியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் எல்லாம் கழுவிட்டு திரும்ப வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்த ரித்துக்குட்டி வந்து எழுந்து வந்துட்டாருங்க. அவருக்கு வந்து சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். சீத்தாப்பழம் கேட்டார். ஸோ அதையும் கொடுத்துட்டு மல்லி காஃபி போட்டுட்ருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி, ஒரு 4 போல் மிளகு, சும்மா குட்டியாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா வந்துட்டு லவங்கம் கொஞ்சம் ஒரு 2 லவங்கம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இடிக்கல்ல போட்டு நல்லா ஒரு மாதிரி கொரகொரப்பாக தான் இடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வேணுன்னா ரொம்ப பவுடராக வேணுனாலும் இடிச்சிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இடிச்சிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து 2 பேர் குடிக்கிற அளவுக்கு வரும். அது கூட வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துட்டு பனங்கற்கண்டு சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா மல்லி காஃபி ரெடி. இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். சூடாக மல்லி காஃபி குடிக்க போகிறோம். அடுத்து இங்கே ரித்துக்குட்டி வந்துட்டு சீத்தாப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடிட்டுருக்கிறாரு. ஈவினிங்கும் செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெய்யுது. நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப வேர்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இப்போ நல்லாயிருக்கு. செடியுமே நல்லா சந்தோஷமாக வளருது. நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எக்ஷெல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், செடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருந்தேன். ஸோ அது நேற்றுக்கு போடுறதுக்கு மறந்தாச்சு. மழை பெஞ்சதுன்னா ரொம்ப திரும்ப நனைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஏதாவது செடிக்கெல்லாம் ஊட்டம் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீழே தரையில் வைக்கிறது இல்லைங்களா, தொட்டியில் வைக்கிறதுனால அதுக்கு ஏதாவது சத்து அப்பப்போ கிடைக்கணும். ஸோ க்ரஷ் பண்ணங்காட்டிக்கும் ரித்துக்குட்டி நான் போடுறேனுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்ருக்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த தொட்டிலையும் மிளகா விதை போட்டிருந்தேன். இன்னுமே முளைக்கலை. இனிமேல் முளைக்குமா என்னன்னு தெரில. குட்டியாக ஒரு தக்காளி நாற்றுமும்
மஸ்க் மெலான் செடின்னு நினைக்கிறது. மஸ்க் மெலானா குக்கும்பரான்னு தெரில. குக்கும்பர் வர வாய்ப்பு இல்லை. மஸ்க் மெலான் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற மிளகா நாற்றுல நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. நான் இது மட்டும் ஏன்னா வரவே இல்லை. இதெல்லாம் இறக்கி மழை பெஞ்சதுன்னா இறக்கி கீழே வைக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா வந்துட்டு ஃபுல்லாக அதிலே தண்ணி சொட்டிகிட்டே இருக்குதுங்களா. குட்டி நாற்றா இருக்கங்காட்டிக்கும் அழுகி போகிற மாதிரி ஆகிடுது. இது பாத்திரம்லாம் நிறைய இருந்தது. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவவே இல்லை. ஸோ அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்த ரித்துக்குட்டி கூட உட்காந்தாச்சு படிக்கிறதுக்கு. அடுத்து வந்து சும்மா ஆக்டிவிட்டி மாதிரி எழுதுகிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து கிச்சடி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கூட கொஞ்சம் நேரம் உட்கார போய் ஏதாவது வேலை பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாம்பார் இருக்குங்காட்டிக்கும் கிச்சடி பண்ணியாச்சுங்க. கிச்சடி பண்ணி ரித்துக்குட்டிக்கு ஊட்டி விட்டாச்சு. ஸோ டின்னரும் முடிஞ்சதுங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. மேக்ஸிமம் வந்து எனக்கு மண்டே இப்படி தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியே தான் போகும். ரித்துக்குட்டியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.